மாதிரி ஒரு 4 வண்டி நம்ம ஊர்ல வாங்கி விட்டீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து போலாம்ல. போன வீடியோல பஞ்சாப்ல வந்து இறங்கிட்டேன். அந்த கணபதி ஹோமம் அதை பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. பஞ்சாப் பாலைவனமா இருக்கும்னு பார்த்தா பசுமை புரட்சியா இருக்குது. விவசாய பூமி இல்லையா, எங்க பார்த்தாலும் வயல் வரப்புன்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பஞ்சாப் சுத்தமா அந்நியப்படவே இல்ல, நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்க கொடுத்தது. நான் அமிர்தசர்ல இறங்கி ஹோஷியார்பூர்ன்ற ஊருக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து 120 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம ஊர் மாதிரி ஃபீல் ஆனது மட்டும் இல்ல, பார்க்கவும் செஞ்சேன். இந்த வண்டிக்கு எனக்கும் ஏழாம் பொருத்தம் போல இருக்கு. ஏறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பிரச்சனை, அநியாய வேலைடாடி. ஏறினதுக்கு அப்புறம் கேஸ் இல்ல, கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் காத்து இல்ல. காத்தடிச்சு காசு 10 ரூபாய் என்கிட்ட வாங்கி கொடுக்குறான். சல்லா. ஒரு நாள் முழுக்க டிராவலுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா ரூம் வந்து அடைஞ்சு நைட்டு தூங்கி ஏஞ்சிட்டேன். வந்த டயர்ல ரூமு கூட சரியா சுத்தி பார்க்கல, சுவிட்ச் ஆஃப் போயிட்டு அப்படியே படுத்துட்டேன். தண்ணி குடிக்கிறப்ப எதிரில ஸ்கிரீனை பார்த்தா அடடா அழகான வியூ காத்துட்டு இருக்குன்னு திறந்தா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை பத்தி இப்பதானடா பெருமையா சொன்னேன், பச்சை பசேல் இருக்குன்னு. இந்த கூத்த நீங்களே பாருங்க, சுத்தி பில்டிங்க கட்டி வச்சுக்கிறானுங்க. யூ டூ லைக் கான்கிரீட். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தலைவலி வந்து காப்பி குடிக்கலான்னு போனா காப்பி எக்ஸ்பிரி ஆனதை வச்சுக்கிறானுங்க. 2025 எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. சரி இப்போ டீயை குடிப்போன்னு சொல்லி டீயை போட்டா அந்த டீ என்னாலே குடிக்க முடியல, அவ்வளோ ஒரு கேவலமா போட்டிருக்கேன் நான். ஆனா அந்த ஒரு சிப்பு டீ மிடில் ஆப்லங்கேட்டவன் மிரள வச்சு வந்த வேலையை ஞாபகப்படுத்துச்சு. சரி வந்த வேலையை பார்க்கும்போது மண்டைக்குள்ள ஒரு எண்ணம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோட்டல் கேட்கலாமா, காது மேலேயே அடிப்பாங்கன்னு குளிச்சுட்டு நல்ல பிள்ளைய சாப்பிட்டு கிளம்பிட்டேன். திரும்ப இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ணணும்ன்றதுனால கொஞ்சம் சேஃபாவே லிமிட்டாவே சாப்பிட்டுக்கினேன். சரி கிளம்புவோன்னு கிளம்புனா தம்பி காபி வேணுமான்னு ஒரு குரல். சரி டீயை குடிச்சு கெட்டு போன வாய்க்கு ஒரு காப்பியை போடுவோன்னு போட்டேன். இந்த ஊர்ல கேம்பால வாட்டர் பாட்டிலாம் இருக்கு. கேம்பா மட்டும் இல்ல, எந்த கோலாவையும் அவாய்ட் பண்ணிட்டு தண்ணியை மட்டும் குடிங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கண்ணாடி முன்னாடி சில சேஷ்டைகளுக்கு அப்புறம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கீழே சாவியை கொடுத்துட்டு கேபை புக் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி இந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி இருக்கு நான் சும்மா சொல்லல. பழக்கடை பேக்கரி எல்லாமே நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. இன்னும் ஒரே டிஃபரன்ஸ், நம்ம தலப்பா கட்டல, அவங்க தலப்பா கட்டுறாங்க. இப்படி குலுங்கி குலுங்கி போதே, இதுதான் அந்த அதிர்ச்சி. நான் ரேபிடோ புக் பண்ணலான்னு ஓபன் பண்ணா அதில் பைக்கு இ ரிக்ஷா வந்தது, கேப் இல்ல. என்னடா இது இ ரிக்ஷான்னு போட்டா இந்த ஈவி வண்டி வந்து நிக்குது. சும்மா சூப்பரா இருந்தது. ரோடு கூட பாருங்க நம்ம ஒரு மாதிரி மேடு பள்ளமா தான் இருக்குது. சூப்பரான இந்த ரைட்ல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்கல. நான் வெளியூர்காரன் அவருக்கு தெரியும், அவர் கேட்கணும்னு நினைச்சிருந்தா நிச்சயமா கேட்டிருக்கலாம். ஆனா அவர் கேட்கல. நான் கூட இப்பதான் கொக்கோ கோலாவை குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க.